ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல பத்தி பேசுறதில்ல. ஒரு 2 விஷயத்த பத்தி ஹைலைட் பண்ணி பேசப் போறோம். நம்பர் 1 இன்னைக்கு பேசு பொருளா திடீர்னு அப்படி எமர்ஜ் ஆனதுக்கு முன்னாடி நெறைய உருண்டை இழுத்து வந்திருக்கிறாரு. எமர்ஜ் ஆனது நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆர்.என். ரவி. அ அப்புறம் நம்பர் 2 வழக்கம் போல அ விஜய், தாவேகா தலைவர் விஜய். அவரு நேத்து அங்க சிபிஐ ஆஃபீஸ்ல அவருக்கு நெறைய கேள்விகள் அதெல்லாம் பல ஆரூடங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அத பத்தின கொஞ்சம் டீட்டெயில்லாம் பேசப் போறோம். இப்ப என்னன்னா, நான் முதல்ல வந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அவர பத்தி நம்ம பேசிறலாம். என்ன அப்டின்னா, இன்னைக்கு சட்டசபை கூடுதா, அப்ப முதல்ல கூடும்போது வழக்கம் போல அவருக்கு ஒருக்கான மரியாதை, அவர கூப்பிட்டு வச்சு, அப்புறம் ஆளுநர் உரை எல்லாம் எழுதிக் குடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவரு அவரு தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேச முடியாது. அ இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அவருக்கு கீழ இருக்கிற துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து, இது என்னென்ன நம்ம திட்டங்கள் என்ன? எதெல்லாம் நிறைவேத்தியிருக்கோம்? எதெல்லாம் நீ நீ நிறைவேத்தப் போற? எதெல்லாம் தேவைப்படுது? அப்படின்னு அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லேருந்து, கனவுகள்லேருந்து, ந ந நிறைவேத்தின விஷயங்கள்லேருந்து, மக்களோட நல்வாழ்வுலேருந்து என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது பேசுறதுக்காக அது ஆளுநர் வாயால பேசணும் அப்படிங்கிறது நமக்கான மரபு. ஏன்னா, நம்ம உண்மையிலேயே ஒரு ஒரு சிக்கலான, ஒரு அருமையான ஒரு திட்டம் தான். என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அ அவர் வந்து மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா, அவர் இஷ்டத்துக்கு வந்து காட்டாட்சி பண்ணிறக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாரி ஆளுநர். ஆனா, ஆளுநர் காட்டாட்சி பண்ணா என்ன பண்றது? அப்போ அந்த ஆளுநர் வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல, எங்கெல்லாம் அ ய ஒன்றிய அரசுல ஆளுகின்ற பிஜேபி இல்லாத மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு தேவையான ஆட்கள ஆளுநரா போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் ஈவன் இப்போ அ கர்நாடகாவா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் வந்து பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா மக்களுக்கும் தானா தெரியுது. இப்போ அ வழக்கம் போல அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னா அது பாடக்கூடாதுங்கிறது. அதுக்கப்புறம் அது அவர பத்தி சொல்றது என்ன இருக்கு? நெறைய விஷயம் அவர வந்து நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அ மக்களுக்கே எல்லாருக்கும் இப்போதைக்கு கையில எல்லார் கையிலயும் வந்து மொபைல் இருக்கு. அ YouTube இருக்கு. நெறைய செய்திகள் இருக்கு. அது போக பேப்பர் எல்லாத்தையும் பார்க்குறாங்களா? கிராமங்கள் அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள் அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆர்.என். ரவி யார்? அவரோட கலர் என்ன? அவரு வந்து காவி கலர். அவரு இஷ்டத்துக்கு சனாதனத்த பத்தி பேசுவாரு, திராவிடத்த பத்தி பழிச்சு பேசுவாரு. அப்போ நம்ம மக்களோட வரி பணத்துல 116 ஏக்கர் நெனைக்கிறேன். அந்த அ ஆளுநர் மாளிகை. அதுல சுகமா உட்காந்துக்கிட்டு, அவருக்கு டீ செலவு அப்டின்னாலே லட்சங்கள்ல. ஏன்னா, அவரு டீனா ஒரே ஒரு கப்பு டீய வந்து முக்கு கடையில போய் குடிக்க போறாரு அப்டி இல்ல. அவருக்கான செலவு எக்கச்சக்கமான செலவு. அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போய் பார்த்துருக்கேன். உள்ள மான், அது இதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய காடு. அதாவது சிட்டிக்கு உள்ள இவ்வளோ பெரிய ஒரு கிரீனரி ஒரு என்ன சொல்றது? ஆ ஊட்டி, கொடைக்கானல்ல இருந்தா எப்படி இருக்குமோ, அத விட சிறப்பான ஒரு இடமா, அப்படி ஒரு பிரமாதமான இடம். அவருக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு அ என்ன சொல்றது? ஒரு தனி பில்டிங், ஒரு பங்களா தனி பங்களா பத்தாதா? அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா, அவர சந்திக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னா கூட, அவரு இங்க ஆட்சி பண்றது இல்ல. ஆட்சி பண்றது முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின். அவர் ஆட்சி பண்றது ஆளுநர் பெயரால பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அவருக்கு இவ்வளோ பெரிய இடம் எதுக்கு? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த ஆளுநர் மாளிகைய அ ம மராமத்து பண்ணி அதில இடிச்சு கட்டி, அத அ சட்டசபை ஆக்கிரலாம் அப்படின்னு ஒரு ஒரு அ பேச்சு இருக்கு. அநேகமா எதிர்காலத்தில கூடிய சீக்கிரம் ஒன்றியத்தில ஆட்சி மாறும்போது அதுவும் நடக்கலாம். ஏன்னா, முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி "ஆட்டுக்கு தாடி எதுக்கு?" அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஆளுநர் ரவி எதுக்கு இங்க? சும்மா எந்த ஃபைல குடுத்தாலும் அந்த ஃபைல ஜனாதிபதிக்கு அனுப்பாம, அ கீழ போட்டு உட்காந்துக்கிறதுக்கா ஆளுநர்? அவருக்கு இவ்வளோ செலவு நம்ம வரி பணம் பூரா போய்க்கிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னாலும் கொட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து குனிஞ்சிட்டே இருப்போமா? அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு தமிழ்நாடு மக்களோட வரி பணத்தில அவரு உல்லாசமா இருக்கிறாரு. எக்கச்சக்கமான சௌரியங்கள், வசதியோட இருக்கிறாரு. சரி, அப்படி இருக்கிறவரு தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தியிருக்கிறாரா? அப்படின்னா நகர்த்தினதே இல்ல. உண்மையிலேயே நம்ம காசுல வாழ்ந்துகிட்டு, நமக்கு எதிரா நடவடிக்கை பண்ணக்கூடிய ஒருத்தர் நமக்கு தேவையா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நமக்கு வந்து ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல. ஆனா, மக்களுக்கு ஆதரவா இருக்காரா? இந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா? இப்ப ஆளுநரா இருக்கார்ல, திட்டங்கள் ஒப்புதல் எல்லாம் போகும்ல. அப்போ இந்த மாரி இந்த திட்டங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் இவ்வளோ ஊழல் வந்திருக்கு? அப்படின்னு கேட்கட்டும்.
அது மக்களோட வரிப்பணம் வீணா போகுதுன்னா, அவருக்கு கேட்கறக்கு உரிமை இருக்கு, கேட்கட்டும். மக்கள் சார்ந்து எந்த விதமான ஒரு நலனும், ஒரு நலத்திட்டத்தையும் பேசாத, சனாதனத்த பத்தி மட்டும் பேசுறது, திராவிட கொள்கைய பத்தி தப்பா பேசுறது, அதாவது சனாதனம் புடிச்சவங்களுக்கு சனாதனம் ஃபாலோ பண்ணட்டும். திராவிடம் புடிச்சவங்களுக்கு திராவிடம் ஃபாலோ பண்ணட்டும். அத நம்ம வரி பணத்தில இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் பேசக்கூடாது. ஏன்னா, அரசு அதிகாரிகளோ, அ அமைச்சர்களோ யாருமே வந்து மத ரீதியாவோ, ஜாதி ரீதியாவோ ரொம்ப முரண்பட்டு பேசக்கூடாது. அப்படிங்கிறது நம்ம சட்ட விதி. அதே நேரத்தில இவர் எல்லாத்தையும் கால்ல தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இஷ்டத்துக்கு பண்றாரா? அதனால ஆளுநர் ரவி இன்னைக்கு வெளிநடப்பு செய்தது எதிர்பார்த்தது தான். அவர கூப்பிட்டுருக்கவே வேண்டியதில்ல. ஆனா ஒரு அ என்ன சொல்றது? ஒ ம ஒ ஒ ஒரு நடைமுறை. அதனால அவர கூப்பிட்டாங்க. வழக்கம் போல கிளம்பி போயிட்டாரு. அவரு போனது தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டா போகட்டும். அடுத்து கூப்பிடவே வேண்டியதில்ல அப்படின்ற ஒரு சூழல் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆளுநர் ரவி சம்மந்தப்பட்ட நம்மளோட கருத்து. நம்மளோட எண்ணம் மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பேரோட கருத்து. ஆளுநர் ரவி அ தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட் அப்படிங்கிறது அவர பத்தின செய்தி. நம்பர் 2 இன்னைக்கு விஜய். விஜய் நேத்து அங்க போனாரு. சிபிஐ ஆஃபீஸ்ல கேள்விலாம் கேட்டாங்க. நம்ம பெரும்பாலான நெறையா மக்கள் வந்து என்னமோ விஜயோட சட்டை பட்டன்ல ஒரு கேமரா மாட்டுன மாரிக்கு, அப்புறம் இதுல மைக்கு மாட்டிட்டு, இங்க வந்து ரகசியமா எல்லாம் ஒட்டு கேட்ட மாரி, இந்த கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க. அவர் கண் கலங்குனாரு. அவரு ரொம்ப சோகமா இருந்தாரு. இவரு போட்டு விட்டாரு. இத செஞ்சாரு, அத செஞ்சாரு, இப்படியான்னு ஏகப்பட்ட ஆரூடங்கள். அதுல பெரும்பாலும் 99% உண்மை இல்லை. ஆனா, அதே நேரத்தில அங்க வெளிவந்ததுக்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம், அந்த கட்சியில நடந்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, தாவேகா ஒரு மிக பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு கட்சி, ஏதோ சில காரணங்களால ஏதோ சில காரணங்கள் என்ன? தங்களுடைய அலட்சியத்தினால இந்த கரூர்ல 41 உயிர் போறதுக்கு முன்னாடி, விக்கிரவாண்டியில 4 உயிர் போச்சு. அப்புறம் மதுரையில அ இங்க ஒவ்வொரு இடத்துலயும் போற இடங்கள்லாம் அங்கங்க வந்து அடிபட்டு, ஈவன் ஐ திங்க் மதுரையில பெரிய உயரமான கொடிக்கம்பம் நட்டம்போது, ஒரு கார் மேல விழுந்தது. நல்ல வேளை காருக்குள்ள ஆள் இல்ல. ஒரு வேள காருக்குள்ள 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கார்ல விழுந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? 4 பேர் அங்கேயே அப்படியே பொசுங்கி போயிருக்க மாட்டாங்க? ஸோ, இந்த மாரி அவருக்கு எதிர்காலத்துல இப்படிலாம் பெருசா நடக்க போகுதுங்கிறத ஆரூடம் ஒரு கூட்டத்திலும் சொல்லிட்டே இருந்தது. ஆனாலும் இந்த மக்கள் கூடுறத பத்தி மக்களுக்கு நமக்கு ஒரு கூட்டம் தான் வேணுமே அப்படின்னு ஆர்வமா பண்ணாரே ஒழிய, அந்த வரக்கூடிய கூட்டத்துக்கு தாகம் எடுக்கும், பசிக்கும். அப்புறம் இப்போ திமுகவோ, அண்ணா திமுகவோ அவங்க போனாங்கன்னா, குழந்தையோட பெண்கள் அப்படின்னு சொல்லி நெறைய வரமாட்டாங்க. இது வந்து சொல்றதுல தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இவங்க வந்து நெறையா காசு குடுத்தோ, ஆட்கள வச்சோ, ஏற்பாடு பண்ணியோ கூட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து தானா வருவாங்க. ஆனா, விஜயோட நிலைமை அப்படி இல்ல. விஜய பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமா ஜென்ஸி கிட்ஸு, அதுக்கப்புறம் நெறைய பெண்கள், அவங்க கைக்குழந்தையோட, சின்ன 2 வயசு, 3 வயசு, 5 வயசு பசங்களோட அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமா வர்றாங்க இல்லையா? தன்ன ம் அ பார்க்கறதுக்கு, தான் பேச்ச கேட்கறதுக்கு தேடி வர்ற ஆட்கள அவ்வளோ அலட்சியமா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற ஒரு விஜய், அவரு எதிர்காலத்தில சிஎம்மா வந்தா என்ன செய்வாரு? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வார்? சிஎம்மா இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழல் பார்த்தா அவரு 2026ல வாய்ப்பு இல்ல. 31ல வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி காலம் தான் பதில் சொல்லணும். இப்போ அவரு அ அந்த இந்த கட்சி இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து எலக்ஷன் நடக்க போகுது அப்டின்னா, அத பத்தின ஒரு முனைப்பும் இல்லாம, அவரு ஜனநாயகன் படம் வெளிய வரல. இங்க சிபிஐ அதாவது தமிழ்நாடு அரசு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கும்போது அவர் பேர சேர்க்கல. அப்பவே எங்கள திமுக இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, லப லப லபன்னு கத்திட்டு, சிபிஐ வந்த உடனே வெற்றி வெற்றி எங்களுக்கு சிபிஐ வந்துருச்சு. அதனால இங்க தமிழ்நாடு போலீஸ் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படின்னு பயங்கரமா வந்து அப்படி உற்சாகத்துல கொந்தளிச்சாங்கல்ல. இப்ப என்ன ஆயி போச்சு அப்படின்னா, அ அதாவது வறுக்கிற சட்டியிலேருந்து எரியிற தீக்குள்ள விழுந்த மாதிரி, இப்ப சிபிஐ தமிழ்நாடு போலீஸ் பரவால்ல போல இருக்கே! அத வச்சு அத நம்பியிருந்தா கூட நம்ம இந்நேரம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். ஆனா சிபிஐ வந்து நம்மள வச்சு செய்யுதே! அப்படின்னு ரொம்ப உண்மையிலேயே ஒரு பரிதாபகரமான நிலையில இருக்கக்கூடியது விஜய் அண்டு தாவேகா. தாவேகாவ நம்பி சேர்ந்த ஒரு புதுசு புதுசா சேர்ந்திருப்பாங்க இல்லையா? ஒரு செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்ல நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், ஆ ஏற்கனவே இருக்கக்கூடிய புஷி ஆனந்தா இருக்கட்டும், அத ஒரிஜினலா வழக்கம் போல அவர் வந்து பிசினஸ் மேன் மாரி. அவரு பணத்த செலவு பண்றாரு. இந்த கட்சி இல்லன்னா சொந்த கட்சின்னு போயிருவாரு அவரு. ஆனா அத தாண்டி அவர் நிர்மல் குமாரா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், அருண்ராஜ் வந்து ஆ ம சரி அவர் மேல ஒரு நெறைய அலிகேஷன் சொல்றாங்க. அது போக வந்து ஜான் ஆரோக்கியசாமி, அவரு மேல ஒரு என்ஐஏ வரைக்கும் வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ மொத்த கட்சியும் கலகலத்து போயிருக்கு. இந்த நேரத்தில
அத்தனை பேரும் பயங்கர பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க போய் பூத் ஏஜென்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து யார் யார் போட்டி போட போகிறா அப்படின்னு சீட்டு கேட்கறதுக்கு அங்கே வாங்குறதுக்கு அவ்வளோ பரபரப்பாக இயங்க வேண்டிய நேரத்தில் டல்லாக இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாவேகா போட்டி போடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.